ஒரு 1 பாட் கேக் பண்ணலாமா? எஸ், பேர் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு பாத்திரத்தில் நம்ம கேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக அடிக்கட்டி உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் 3 எக், கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கொக்கோ பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், சுகர், அண்ட் தென் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மில்க்கை யூஸ் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் யூஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக எடுக்கணும், இல்லைன்னா கேக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் கமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். 10 to 15 மினிட்ஸ் வைக்கும்போது நல்லா அது பேக் ஆகும். ஃபோர்க்கோ நைஃபோ வச்சு குத்தி 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 பாருங்கள். அப்போ நமக்கு அதை ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் இதுக்கு மேலோட்டமாக க்ரீம் யூஸ் பண்ணால் தான் இந்த கேக்குக்கு நல்லா டேஸ்ட் வரும். அதுவும் கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இங்கே நான் எடுத்து கார்ன்ஃப்ளவர், கோகோ பவுடர், சுகர், பட்டர், அப்புறமா கொஞ்சம் மில்க் யூஸ் பண்ணி அதை வந்து க்ரீம் கன்சிஸ்டன்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். அண்ட் கேக்கை எடுத்துகிட்டு கேக்கை மேலோட்டமாக இந்த க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. க்ரீம் இல்லாமல் கேக் சாப்பிட்டா சப்பையாக இருக்கும், க்ரீமோடு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக க்ரீமும் பண்ணி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் சோக்கோ சிப்ஸ் போட்டேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. சோக்கோ சிப்ஸும் போட்டுட்டு பண்ணேன். அண்ட் இப்போ நீங்கள் கோகோ பவுடர் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சாக்லேட்ஸ் இருக்குல்ல, அதை கூட மெல்ட் பண்ணி கொக்கோ பவுடருக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்தபோது எனக்கு வாயில் தண்ணி ஊறிடுச்சு. நாம் இனி ட்ரை கூட பண்ணலாம். இது மிட் நைட்டில் பண்ணேன். கண்டிப்பாக சாக்லேட் லவ்வர்ஸுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பைட் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.